ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? தைப்பூசம் விரத வீடியோ. ஸோ தைப்பூசத்துக்கு முந்தின நாள் 7:00 வந்து விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் பூச நட்சத்திரத்திற்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தைப்பூசம். ஸோ அதனால் எனக்கு என்னுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஸோ அதனால் நான் பிஃபோராகவே வந்து முந்தின நாளே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கே திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து பூஜை அலங்காரத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் ரெடி பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எனக்கு அப்போவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஒரு 4:00 வந்துட்டு எழுந்துருச்சு. நம்ம தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போட்டு அதில் ஓம்ங்கிற ஓடு எழுதி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டார்லையும் எழுதி அதில் அகல் விளக்கு வச்சேன். ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வந்து எனக்கு அப்போயோ ஏர்லி மார்னிங் 4:00 வந்து அப்போயே எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணது எனக்கு அப்போயே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அப்படியே முடிச்சுட்டு வந்தோன்னாக்கா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உக்காந்துட்டேன். ஸோ பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வெத்தலை தீபம் வந்து 6 தீபம் போட்டேன். ஸோ அதில் என்னென்ன வச்சேன் அப்படின்னாக்கா மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி கூட மஞ்சள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த அரிசியை ஒவ்வொரு வெத்தலை தீபத்துலேயும் வச்சு அதுக்கு மேலே இந்த ஒவ்வொரு அகல் தீபத்தையும் நான் வந்துட்டு ஏற்றினேன். ஸோ இது ரொம்ப நல்லது நடக்கும், நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததாக நம்மளுக்கு ஒரு வரம் வேண்டுதலாக இருந்தாலோ நம்மள மனசில் நினச்சதாக இருந்தாலோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு முருகன் வந்து ஒவ்வொன்றா நம்ம என்ன நினைக்கிறோமோ ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ எனக்கு முருகன் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா ஒரு தெய்வத்து மேலே. ஸோ எனக்கு வந்துட்டு முருகன் மேலே. ஸோ என்னோடய ராசி வந்து கடக ராசி அப்படின்றதால முருகனை வழிபட்டால் ரொம்பவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க. ஈவன் ஜாதகம் பார்க்குற இடத்துலையும் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ ஓகே, அதனால் நான் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் நம்ம வந்துட்டு முருகனை வந்துட்டு இப்போ இந்த வழிபடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐயனார்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டு சைடு குலதெய்வம் வந்து ஐயனார். ஸோ அவரை தான் வந்து நினச்சி கும்பிட்டு வழிபட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சு. எது மாதிரினா கொஞ்சம் மனசு ரொம்ப சங்கடப்படுற மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது. ஸோ அதை வந்துட்டு நான் சொல்லலை, வந்தது. அதை புதுசாக ஒரு நபர் வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி கும்பிட்டா வழிபட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கந்த சஷ்டி கவசம் கேட்குறது காலையில் மாலையில். ஸோ 2 வேளையுமே நான் வந்துட்டு கேட்டேன். ஸோ எனக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கேட்க வந்து எனக்கு ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டது வந்து. ஸோ ஓகே, நம்ம கரெக்டான ரூட்டு வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ கரெக்டான வழியில் தான் நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ஸோ எனக்கு ஓகே, இவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் வந்து. இவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இவர் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு ஜாதக ரீதியாக இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ரீசன்ட்லி தான் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நினச்சேன், ஓகே நம்மளுக்கு வந்துட்டு முருகன் வந்து எப்பயுமே கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அதனால தான் தைப்பூசம் விரதம் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னென்னா நான் படையல் போட்டேன் அப்படின்னாக்கா தைப்பூசத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சேன், சுண்டல் வச்சேன், ஒயிட் ரைஸு, பீன்ஸ் கேரட் போட்ட சாம்பார், ரசம், பொரியல் 2 வகையான பொரியல், உருளைக்கிழங்கு, புடலங்காய் பொரியல். ஸோ இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி
படித்து விரதத்தை வந்துட்டு முடிச்சுட்டு நான் பக்கத்தில் கோயிலுக்கு போகலான்னு போட்டு பார்த்தேன். பட் ஆனால் என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்துட்டு முடியல. ஸோ அதனால் வீட்டிலேயே நம்ம வந்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே நான் வந்துட்டு முடிச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு முருகர்கிட்ட ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிது. அதனால் நான் முருகனை வந்து வழிபடுறேன். உங்களுக்கு எப்படி ஒரு தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்லது காட்டியிருக்கும், ஒரு நல்ல வழியை கொடுத்துருக்கும். ஸோ அது எப்படி உங்களுக்கு மாற்றம் வந்துச்சோ, ஸோ அந்த தெய்வத்தை நீங்கள் வந்துட்டு வழிபடலாம். ஈவன் தோ நான் வந்துட்டு சொல்லுவேன், முருகனை வந்து நம்மளுக்கு வழிபட்டா நம்மளுக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியா, என்னுடைய இதுக்கு வந்து. ஸோ உங்களுக்கு எப்படியோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் இருப்பார் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் உங்களுக்கு வந்து நினச்சது செய்து கொடுக்குறாரோ, ஸோ அவங்கள நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தைப்பூச நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய், சி யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, சி யூ தட். ஓகே, பாய்.